திருமூலர் சொல்கிறார், நீ எத்தனை யாகம் எத்தனை தவம் செய்தாலும் ஒன்றும் இல்லை, 2 ஏழைக்கு சாப்பாடு போடு. அகரம் 1000 அந்தணருக்கு, இத்தனை அந்தணர்களுக்கு நிறைய நீ தட்சிணை வச்சு கொடுக்குற. சிகரம் 1000 செய்து முடிக்கல. நிறைய கோயிலாக நான் கட்டிட்டேன், புண்ணியம். பகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஒரு ஏழைக்கு பசித்து வருகின்றவனுக்கு யார் சோறு போடுகிறார்களோ அதுதான் உனக்கு புண்ணியத்தை தரும் என்று ரொம்ப அழகாக சொல்லிட்டார். கொஞ்சம் உடற்பயிற்சி, யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்து நம்முடைய புலன்களை நம்மோடு அடக்கி வைத்து கொண்டு எல்லோருக்கும் இயன்ற தான தர்மங்களை செய்து, அன்னதானம் தான் தானங்களே ரொம்ப சிறந்த. மண்ணினை ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இங்கே பண்ணி அங்கம்பூம்பாவையை உயிர் எழுப்புறப்போ சொன்னார்ல, உண்மையாமெனில் உலகவர் முன் வருக, மட்டிட்ட புண்ணையங்காணல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருதிரப்பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாது போதியோ. எல்லாரும் வரிசையாக துறவிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், அதுதான் மொத்த பலன். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசோடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல். உண்மையாமெனில் உலகவர் முன் வருக. கோயிலுக்கு போகிறத 2வதான் சொன்னாருங்க. அடியவர்களுக்கு சாப்பாடு போடணும். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், இந்த பூமியில் பிறந்ததுக்கு உண்டான பயன். அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல். அடுத்தது கண்ணினால் நல்விழா பொலிவு கண்டார்கள். இதுதான் உண்மை அப்படின்னா வானார் வந்துட்டாவ.